அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஃபஇன்னா அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீயு ஹதீயு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். கண்ணியம் வாய்ந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல் அடியார்களே, இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற புனிதம் மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் மேலும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய பாக்கியத்தையும் சேர்ந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த அழகான தருணத்தில் அல்லாஹுவின் ஆசையும் அடியானின் அலட்சியமும் என்கிற தலைப்பின் கீழ் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை ஆசைப்படுகிறான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, மினல் ஜின்னி வல் இன்சி இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறெதற்கும் படைக்கவில்லை.
அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வானம் பூமி மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் தட்பவெட்ப சூழ்நிலைகள் எல்லாமும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மனிதன் வாழ்வதற்காக. அந்த மனிதனை எதற்காக படைத்திருக்கிறோம் என்று இறைவன் சொல்லுகிற பொழுது அவன் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அந்த அல்லாஹ்வுடைய வணக்கம் என்பது வெறுமனே ஐநேர தொழுகை மட்டும் கிடையாது. நான் ஐநேரம் தொழுது விட்டால் என் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை முடித்து விட்டேன், அல்லாஹ் எதற்காக என்னை படைத்திருக்கிறானோ அந்த செயல்பாடுகளை நான் நிவர்த்தியாக்கி விட்டேன் என்று அர்த்தம் கிடையாது. அல்லாஹ்வை வணங்குவது என்பது தொழுகையும் அல்லாஹ்வுடைய வணக்கம்தான். நபிகளார் மேலும் குறிப்பிட்டார்கள், அத்துவா முகுல் இபாதா, பிரார்த்தனையும் ஒரு வணக்கம்தான். தொழுகை எப்படி நமக்கு கடமையா இருக்குதோ அதே போன்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வதும் நமக்கு கடமையாக இருக்கிறது. அந்த பிரார்த்தனையில் பிரத்யோகமாக இறைவன் ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். என்ன ஏற்பாடு தெரியுமா? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதில் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஏற்பாட்டை உருவாக்குகிறான். என்ன ஏற்பாடு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலும் இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் இந்த இடத்தை மட்டும் நெருங்காதீர்கள், மற்றபடி உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கிறதோ அதையெல்லாம் செயல்படுத்திக் கொள்ளுங்கள். போட்ட ஒரே ஒரு கண்டிஷனு, ஒரே ஒரு தடை என்ன அப்படின்னா, இந்த இடத்தை மட்டும் நெருங்கக்கூடாது, மற்றபடி இந்த இடத்தை தாண்டி என்னவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம், ரசிக்கலாம், பயன்படுத்தலாம். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுதான் கண்டிஷன். ஆனா ஷைத்தான் என்ன செய்தான்? அந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சில ஆசை வார்த்தைகளை கூறினான். என்ன ஆசை வார்த்தை? இந்த மரத்தை நீங்கள் நெருங்கினால் நிரந்தரமாக நீங்கள் இங்கே இருக்கலாம், இன்னும் அதிகமான மகிழ்ச்சியையும் நன்மையையும் நீங்கள் பெற முடியும் என்கிற ஆசை வார்த்தையை கூறிய உடனேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள். உலகத்தில் செய்த முதல் பாவம் அதுதான். நம்ம சில நேரங்கள்ல பாவத்தை ஒரு மாதிரியும் தவறை ஒரு மாதிரியும் பார்க்கிறோம். அப்படி பார்க்க கூடாது. ஒரு காரியத்தை இறைவன் தடுத்ததை நாம் செய்துவிட்டால் அது பாவம். இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற ஒரு காரியத்தை செய்ய தவறினால் அது பாவம். நான் தொடரல, அது என்னது? வெறுமனே பிழையா பாவமா? பாவம். பல தருணங்களில் நாம் நம்முடைய பாவங்களை உணராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, இது பாவம், இது பிழை, இது பெருசு, இது சிறுசு, இது ஒண்ணுமே இல்லாதது, இதை கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னு நமக்கு நாமே சில வழிமுறைகளை வகுத்து வைத்திருக்கிறோம். இந்த வழிமுறை நாம் வகுக்கவில்லை, சைத்தான் நம்ம உள்ளத்துல வகுத்து இருக்கிறான். அதுல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த முதல் பாவமும் அதுதான், முதல் பிரார்த்தனையும் அதுதான். அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாசிரீன். எப்படி நாம சில நேரங்களில் சில தவறுகளை செய்துட்டு அந்த தவறுல இருந்து மீள முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த தவறை உணர்ந்து அழுகையை வெளிப்படுத்துகிற அந்த தருணத்தில் நம்ம என்ன ஆக போறோமோ, நம்முடைய மானம் போயிடுச்சே, கண்ணியம் போயிடுச்சே, நம்ம இறைவன் நம்பி இருந்தானே, அந்த நம்பிக்கையை நாம் சீர்குலைத்து விட்டோமே என்று உணர்ந்து சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு, எப்படி செய்யறோம்னு கூட கேட்க அவருக்கு தெரியல. உள்ளத்துக்குள்ள ஒரு கவலை இருக்குது, நான் எப்படியாவது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை கேட்கணும், எனக்கு எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், ஆனா மன்னிப்பை எப்படி கேட்கறது தெரியல. அல்லாஹ் கற்று தருகிறான், ஆதமே இப்படி கேளு. எப்படி கேட்கணுமா? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா தர்ஹம்னா லகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா, எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன், நீ என்னை மன்னிக்காவிட்டால்
நான் தோத்துருவேன் ரப்பு, நான் ஜெயிக்க முடியாது. எனவே இந்த பாவியை நீ மன்னித்து என் பாவங்களை அலட்சியப்படுத்தி விடு. அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வின் ஆசை. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் தௌபாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது அல்லாஹ் விரும்புறான். நம்ம கோடி கோடியா கொடுக்கறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நான் ரொம்ப நேரம் இபாதத்தில் இருந்துடுறேன், அது விஷயம் இல்லை. நான் என் அளவில் என் தவறுகளை, என் பிழைகளை, எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ரஹமத்துகளை, அருள்களை உணர்ந்து நான் அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைய வேண்டும். நான் சரண்டர் ஆகணும் அல்லாஹ்ட்ட. எப்படி ஆகிறது? ஏன்னா பல தருணங்களில் நாம் செய்கிற தவறை தவறே என்று புரியாத காரணத்தினால்தான் பாவ மன்னிப்பு கேட்கணுமாங்க. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு நாம் எத்தனை நிமிடங்கள் அல்லாஹ்விடத்துல நாம் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கோம்ல. இங்க அமர்ந்திருக்கிறவங்கள பெரும்பாலும் இருப்பவர்கள் எத்தனை வயது? 25 வயதுக்கு மேல தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த 25 ஆண்டு காலங்கள்ல எவ்வளவு பாவங்களை, பிழைகளை, தவறுகளை, அலாச்சாரங்களை, அசிங்கங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் 25 ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்களுக்கு எல்லாம் பரிகாரத்தை பெற்று விட்டோமா? அத்தனை ஆண்டுகள் நாம் செய்த பாவத்திற்காக என் இறைவனிடத்துல எத்தனை நிமிடங்களை நான் ஒதுக்கி இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லோருக்குமே என்னுடைய தாயின் ஆசை என்ன, என் மனைவியின் ஆசை என்ன, என் பிள்ளையின் ஆசை என்ன, என் குடும்பத்தினுடைய ஆசை என்ன, என் உறவுகள்லாம் என்ன ஆசைப்படுறாங்க, என்ன பணியாற்றுகிற என் தொழிலாளியின் ஆசை என்ன, அதுக்கெல்லாம் ஓடுறோம். அவங்களுக்காக தான் உழைக்கிறோம். இங்க இருக்கிற யாரும் நம்முடைய ஆசைக்காக வாழ்வதில்லை. பெரும்பாலான நேரங்கள், பெரும்பாலான மணி நேரங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண்களும் அப்படித்தான், ஆண்களும் அப்படித்தான், எல்லோரும் அப்படித்தான். ஆனால் இப்படி அவர்களுக்காக உழைக்கிறோம், அவர்களுக்காக இரவு பாராமல் சம்பாதிக்கிறோம், அவர்களுக்காக ஓடுகிறோம், அவர்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறோம், அவங்களுக்காக சம்பாதிக்கிறோம், என்னென்னலாம் பண்றோம்ல. என்னை இந்த உலகத்துல படைத்து நான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா எனக்கு நீர் தேவை, காற்று தேவை, உணவு தேவை, மரங்கள் தேவை, நிழல் தேவை, மழை தேவை, எல்லாவற்றையும் கொடுத்த என் இறைவனுக்காக நான் ஒதுக்கிய நேரங்கள் எத்தனை நிமிடங்கள். அந்த புரோகிராம் அல்லாஹ்வே உருவாக்குறான். நம்ம பாவம் செய்யணும், எவ்வளவுதான் நம்ம கட்டுப்பாடாக இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளில் சில தடுமாற்றங்களை அல்லாஹ் நமக்கு தருவான். பார்வையில் இருக்கிறது, நாவுகளில் இருக்கிறது, நாம் கையிலே வைத்திருக்கிற தொலைபேசியின் வழியாக சில அனாச்சாரங்களையும் அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து பாவியாகிறோம். சாலையில் நடக்கிற பொழுது அந்நிய பெண்களை பார்த்து, அந்நிய ஆண்களை பார்த்து பாவியாகிறோம். தனிமையிலே இருக்கிற பொழுது சைத்தானுடைய ஊசலாட்டத்தால் பல தவறுகளை செய்கிறோம். பல தருணங்களில் இந்த உலகத்தின் மீது கொண்ட மோகத்தினால் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறி பாவியாகிறோம். இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லோரும் பாவியாக இருக்கிறோம். பேசுகிற நானும் பாவிதான், கேட்கிற நீங்களும் பாவிகள் தான். ஒவ்வொருத்தரும் பாவியா இல்லையா என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும். நான் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நீங்க யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்களை படைத்த அல்லாஹ்விற்கு தெரியும். அதனால தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு ஒரு ஆயத்துல்லா காமினி மௌத்தாயிட்டாருங்கிறதுக்கே பல பேர் கவலைப்படுறாங்களே, என்னமா வீரம்னு சொல்றோமே. இவரை விட பல மடங்கு எங்கே இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய செய்தி அன்றைக்கு இருந்த மக்களுடைய உள்ளத்தை எவ்வளவு பிளந்திருக்கும். அந்த அளவிற்கு தூய்மையாக வாழ்ந்து மரணித்த அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் தூய்மையானவன் சொல்ல மாட்டேன்பாங்கிறார்.
எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமாங்க அது? நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்ல மாட்டேன், எனது உள்ளமும் தடுமாறத்தான் செய்கிறது சொல்லிவிட்டு நபிகளா சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த துஆ இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நேத்து 100 தடவை சொன்னோமா? அதுக்கு முதல் நாள் 100 தடவை சொல்லி இருக்கிறோமா? போன ரமலானுக்கு சொல்லி இருப்போம். இந்த ரமலான் வந்துருச்சு. இத்தனை 360 நாட்கள் அல்லாஹ் நம்மளை உயிர் கொடுத்திருக்கிறான். இந்த 360 நாட்கள்ல எத்தனை நாட்கள் ஒவ்வொரு நாளும் 10 நிமிடத்தை இறைவனுக்கு ஒதுக்கி கடல் நுரையளவு உங்களுடைய பாவங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிப்பதற்காகவே இந்த துஆவை வைத்திருக்கிறான். நான் இறைவனை போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். இதான் அர்த்தம். என்ன அர்த்தம் பாருங்க? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். நான் என்னை படைத்த இறைவனை போற்றி புகழ்ந்து அவனை துதிக்கிறேன். அவ்வளவுதான். இத 100 தடவை நான் சொன்னா இறைவன் சொல்லுகிறான், கடல் நுரையளவு பாவம் உலகத்தில் யார் பண்ண முடியுமா? அந்த அளவிற்கு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். காரணம் என்ன? அது அல்லாஹ்வின் ஆசை. ஒவ்வொருத்தரும் வந்து சரணடையணும், தன்னை அவன் உணரணும். தன்னளவுல அவன் பல தருணங்கள்ல தடுமாறுகிறான், தடம் புரளுகிறான், தவறிழைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மக்களுடைய கவலையை நீங்க கவனிக்கணும். ஹன்லலா என்கிற ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழருடைய ஒரு குணம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நெருக்கமாக, சகாபாக்களோடு ரொம்ப பாசமாக, நம்மள சில பேர் இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லோரோடும் அன்பு காட்டுகிற ஒரு அழகான நபித்தோழர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சபைக்கு போகும் பொழுது, பள்ளிக்கு போறோம், அவங்களுடைய சபை பெரும்பாலும் பள்ளிவாசல் தான். பள்ளிக்கு போக போறோம், போற வழியில் அவரையும் கூட்டு போவோமே அப்படின்னு ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டு வாசல்ல போய் நின்றுகிட்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், ஹன்லலா அவர்களே வாங்க நேரம் ஆயிடுச்சு போகலாங்கிறாங்க. உள்ள இருந்த ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்து சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இந்த ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டேன். நம்மள யாரும் ஒத்துக்க மாட்டோமுங்க. நம்மள யாராவது வந்துட்டு நம்முடைய சில காரணங்களில், நாம் செய்த சில தவறுகளில், எப்பா நீ முனாஃபிக் பண்றப்பா அப்படின்னு நம்மனா நயவஞ்சக மாதிரி நீ காரியத்தை பண்ணிட்ட அப்படின்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாது. காலத்துக்கும் நமக்கு அது பெரிய ஒரு வழியாகவும் ஒரு வடுவாகவும் இருந்துரும். அந்த ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் அவர்களே நான் முனாஃபிக் ஆகிட்டேன். கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கவலை. ஏன்னா முனாஃபிக்னா அன்னைக்கு இருந்தவங்களாம் எப்படின்னா, யூதர்களாக இருப்பாங்க, குறைஷிகளாக இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கூட இருந்துக்கிட்டே தொழுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க, இஸ்லாத்தை அழிக்க பார்ப்பாங்க. இந்த செய்தி மட்டும் இறை தூதருக்கும் பிடிக்காது, அல்லாஹ்வுக்கும் பிடிக்காது, சஹாபாக்களுக்கும் பிடிக்காது. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஹன்லலாவே கவனமா இருங்க, அவசரோடு வார்த்தை விடாதீங்க. ஏன் உங்களை நீங்க முனாஃபிக்னு சொல்றீங்க சொல்லுங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல ஹன்லலா அவர்களே, நாம அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம்? நபிகளார் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள். அந்த சொர்க்கத்துக்காகத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம அப்படியே உருகி அந்த சொர்க்கத்துக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு நல்லவர்களாக நடிக்கிறோம், வாழுகிறோம். அதே ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலிருந்து நான் வீட்டுக்கு வந்த உடனேயே எனக்கு அந்த சூனத்தை பற்றி ஆசைகள் எல்லாம் போயிடுது. என் மனைவியோட நான் நெருக்கமா இருக்கிறேன், என் பிள்ளைகளோட சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நரகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுகிற பொழுது என்னை அறியாமல் கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது. அந்த நரகத்துல போய் விழுந்துடக்கூடாதுன்னு கவலை நம்ம உள்ளத்தை எல்லாம் தைக்கிறது. அவ்வளவு அழுகிறோம். ஆனால் வீட்டுக்கு வந்தா நான் சிரிக்கிறேன். அப்ப நான் யாரு?
ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அழுகிறேன், வீட்டுக்கு வந்தா சிரிக்கிறேன், நான் நயவஞ்சகன் தானே, என்னால தாங்க முடியல. உண்மையில் அவர் ஏதோ வார்த்தையில சொல்லல, உள்ளத்தால் உணர்ந்து அந்த கவலையை கண்ணீரிலே வெளிப்படுத்துகிறார். கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் அப்படித்தான் பார்க்கிறேன். அப்ப நானும் முனாஃபிக்கா? வா, இதுக்கு தீர்வு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்கிட்ட போய் கேட்போம். ரெண்டு பேரும் வர்றாங்க. இதுல என்ன கவனிக்கணும்னா, அங்கே இருக்கும் பொழுது மறுமையை பற்றிய சிந்தனை இருக்குது, சொர்க்கம் நரகத்தை பற்றிய கவலை இருக்குது. ஆனா நம்ம வீடு தொழில்துறைன்னு வந்துட்டா அதெல்லாம் மறந்துடுறோமே நினைச்சுக்கிறதே பாவமாக கருதினார்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை தொழில்துறை, குடும்பம் எல்லாம் போகத்தான் இபாதத், எல்லாம் போகத்தான் அல்லாஹ்வுடைய சிந்தனை. ஏதாவது கவலை ஆயிடுச்சு, தொழில நஷ்டம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு, புள்ள ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் அப்படின்னா யாரப்போ யோசித்து பாருங்கள். கவலையின் பொழுது அல்லாஹ்வை அழைக்கிறோமே, பல தருணங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், பல தருணங்களில் பொருளாதாரத்திற்காக ஓடுகிறோம், பல தருணங்களில் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்குகிறோம். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வாங்க, என்ன பிரச்சனை, இந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னு நாங்கள் சொல்லலாம். அவ்வளோ கடுமையான வார்த்தைங்க அந்த முனாஃபிக்குங்கிற வார்த்தை. அவர் சொல்லிவிட்டு நபிகளாக சொன்னார்கள், நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா அது வேற இது வேறப்பா, நீ என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற, அதெல்லாம் சொல்லுவோம். குடும்பம்னா அப்படித்தான் இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சிரிக்கணும், விளையாடணும், நம்முடைய பார்வை அவ்வளவுதான். ஆனால் நபிகளாக சொன்னார்கள், ஹன்னலா அவர்களே, நீங்கள் அல்லாஹுவை அதிகம் அதிகம் நினைவு கூறுகிற வரைக்கும் அல்லாஹுவின் வானவர்கள் உங்களோடே இருப்பார்கள். ஆகையினால் இந்த உலக ஆசை அல்லாஹுவை மறக்கடித்து விட வேண்டாம். அது நீங்க உங்க மனைவியோட இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையோட இருந்தாலும் சரி, தொழில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரிப்பா, அல்லாஹ்வுடைய நினைவுல இருந்தீங்கன்னா உனக்கு மலக்குடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் உன் கூடவே இருப்பான். ஆனால் அந்த சிந்தனை தவறித்து விட்டால் முடிஞ்சு போச்சு, அங்க பல பாவங்கள் உருவாகிரும். நம்ம வாழ்க்கையை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டோம். நாம் நம்முடைய தனிப்பட்ட மறுமை வாழ்க்கைக்காக எனக்கும் என் இறைவனுக்குமான தொடர்பு என்ன அல்லாஹ் ஏற்படுத்துறான் பாருங்க, எப்படி எல்லாம் ஏற்படுத்துறான் பாருங்க. நபிகளார் சொன்னார்கள், வல்லமையும் மாண்பும் மிகுந்த அல்லாஹ் ஒரு அடியானை எப்படி நேசிக்கிறான் என்று பாருங்கள். ஒருவர் சிரமமான நேரத்துல தொழுகைக்கே போகணும்னு தோண மாட்டேங்குது. ஐயோ பள்ளிக்கு போகணுமா, நடந்து அவ்வளவு தூரம் போகணுமா, வீட்டிலேயே தொழுதுடலாமே. இன்னைக்கு நம்முடைய பெரும்பாலான வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. பள்ளிவாசல் பக்கத்திலே இருக்கிறது. சைத்தா எந்த அளவுக்கு உள்ள வந்துட்டான் பாத்தீங்களா? நபிகளார் சொன்னார்கள், யார் ஒரு ஆண் வீட்டுல கடமையான தொழுகையை தொழுகிறாரோ அந்த வீட்டை கோர்த்தம் நடத்தினார். இன்னைக்கு நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது? நம்முடைய ஒரு நாள் கடமையான 5 நேர தொழுகை என்பது பள்ளிவாசலிலே நிறைவேறுகிறதா, அல்லது பாதி பள்ளியிலும் பாதி வீட்டிலும், பாதி பள்ளியிலும் பாதி கடையிலும், பாதி வீட்டிலும் பாதி பயணத்திலும் எங்க இருக்குது? சைத்தான் உணவுதான். இவனை போய் தொழாதுன்னு சொன்னாதான் இவன் கன்ஃபியூஸ் ஆவான். நீ தொழுவுப்பா, வீட்டிலேயே தொழுதுக்க, நீ தொழுவுப்பா, கடையிலேயே தொழுதுக்க அப்படின்னா இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மறந்துடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ஆசையை பாருங்கள். ஒரு அடியான் சிரமமான நேரத்தில் ஒழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்காக அவன் வருகிற பொழுது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அவன் செஞ்சிருப்பான் பாவம், அறிந்து செய்திருப்பான், அறியாமல் செய்திருப்பான், தெரிந்து செய்திருப்பான், தெரியாமல் செய்திருப்பான். அவன் எப்படியோ அவனுக்கே அது பாவம்னே தோணி இருக்காது. அப்படியெல்லாம் இருக்கிற பாவங்களை இறைவன் சொல்லுகிறான், அவன் நடந்து வருகிற ஒவ்வொரு எட்டிற்கும் அவன் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை. நானே மன்னிப்பு கேட்கல, ஏன் அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்? நான் வந்து பள்ளி வாசலுக்கு நடந்து வர்றேன், ஏன் வாகனம் இல்லாம இருக்கலாம், அல்லது நடந்தா உடம்பு குறையுங்கிற சிந்தனை இருக்கலாம், அல்லது ஏதோ இருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன பாக்குறான்? அவன் தொழுகைக்கு வர்றானே,
எதுக்காகத்தானே வர்றான். அப்படி வருகிற பொழுது நான் எப்படி அவன் மேல என்னுடைய காதலை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய காதல் என்பது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பது மட்டுமே அவனுடைய காதல். நபிகளார் சொல்கிறார்கள், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் பாவத்தை மன்னிக்கிறான். சரி, அங்க மன்னிச்சுட்டான் அல்லாஹ். அடுத்து பாருங்க, கழிவறைக்கு போறோம், எல்லாரும் போவோம். இயற்கை தேவையில்லை செய்வதற்காக சிறுநீர் கழிக்கிறோம், மலம் கழிக்கிறோம். உடல்ல இருந்து வெளியேறது என்ன? உடல்ல இருந்து அழுக்குகளும் கழிவுகளும் வெளியேறிடுச்சு. அவ்வளவுதானுங்க. வெளியே வர்றோம். நபிகளார் என்ன சொல்ல வைக்கிறாங்க பாருங்க, குஃப்ரானக. என்ன அர்த்தத்துக்கு? இறைவா என் பாவத்தை மன்னிச்சிடுறா. என் உடல்ல இருந்து ஒரு மலஜலத்தை வெளியேற்றுவது என்பது சாதாரண ஒன்று அல்ல. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக இயங்கினால்தான் சிறுநீர் வெளியேறும், சரியாக இயங்கினால்தான் கழிவு வெளியேறும், சரியாக இயங்கினால்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும். அந்த கழிவை வெளியேற்றி விட்டு வந்த நான் சொல்ல வேண்டுமாம் அல்லாஹ்விடத்துல, இறைவா என்ன மன்னிச்சிடுறா. எதை கொண்டு எங்க வச்சிருக்கான் பாருங்க அல்லாஹ். ஏன் அல்லாஹ் இவன் எப்படியாவது நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக எல்லா வாசலையும் இறைவன் திறந்து வைத்திருக்கிறான். பெரிய கருணையாளங்க அவன். அடுத்து பாருங்க, உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வழிபாடுகள் எப்படி ஆயிடுச்சுன்னா, 1 மணி தொழுக அப்படின்னா 12:55 போய், ஏன்னா நேரத்தை வீணடிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த பள்ளிவாசல் வந்து உட்காருது, இந்த பள்ளிவாசல்ல வந்து உட்காருகிற சில மணி நேரங்கள் கூட பாருங்க, போன்ல கை இருக்குது, அல்லது ஏதாவது யோசிக்கிறோம், ஏப்பா எங்க இருக்க வேலை செய்யறியா, அது பண்றியா அப்படிங்கிறோம். என்னவோ தொழுகும் பொழுது யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் அமைதியா நிக்கிறோம். இல்லப்பா தொழும் பொழுது கூட நீங்க வேலையை பார்த்துட்டு நில்லுங்க அப்படின்னா அவர் அங்க ஓதிட்டு இருப்பாரு, நம்ம இங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். அதான் நடக்கும். அந்த 10 நிமிடங்கள் 7 நிமிடங்கள் முடிஞ்ச உடனேயே தொழுக முடியுதா? முடிஞ்ச உடனே திக்ர் ஓதணும், அல்லாஹ்வை போற்றி புகழணும். கையில செல்போன் டச் தான் ஆகுது. நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறீர்கள், வருகிற பொழுது பள்ளியிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு நொடியும் மலக்குமார்கள் உங்களுக்காகவே வந்து அமர்கிறார்கள். நம்ம எல்லாருக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து அந்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இறைவா இவருக்கு நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ், இவர் பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். நான் யாருன்னே அவருக்கு தெரியாது, நான் என்னென்ன பண்றேன், எவ்வளவு பாவி, என் சிந்தனை எப்படி இருக்குது, என் உள்ள எப்படி இருக்குது, நான் எவ்வளவு பெரிய அயோக்கியன், எவ்வளவு விஷயத்தை மறந்துட்டு இருக்கிறேன், எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், இறைவா இந்த அடியான் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, உனக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை மன்னிச்சிரியா அல்லாஹ், அவருக்கு அருள் புரிஞ்சிரியா அல்லாஹ், உனக்காகவே வந்திருக்கிறாரு. உண்மையில் பள்ளிவாசலில் வந்து அமர்கிற நாம் இந்த சிந்தனையில் உட்கார்றோமாங்க? வெளியில எவ்வளவு மன உளைச்சல்ல டீ கடைகளை நிக்கிறோம், தெருக்கல்ல நிக்கிறோம், ரோட்ல நிக்கிறோம். உள்ள போய் 10 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா நமக்காக அல்லாஹ் உதவி செய்வான், மலக்குமார்களை அனுப்புவான், நமக்காக அவங்க துவா செய்வாங்க, கொஞ்சம் அமைதியா இருக்குமே, உட்கார்ந்துட்டு வருவோமே. அருளே மனசு, சைத்தான் சொல்றான்ல, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, பொறுமையா போய்க்குங்கிறான். இது போன்ற ஒரு அவல நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாடாக என்று கூறி முதல் உரையை சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரா நூஹ் என்கிற அத்தியாயத்தினுடைய சில வசனங்களை சொல்லி இந்த ஜும்மாவுடைய உரையை இதை செய்து கொள்வோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இறைவன் நம்மை இந்த உலகத்தில் படைத்தது அவனிடத்துல சரணாகதி அடையணும், அது ஒன்று தான். அதை நீ மறந்துடக்கூடாது. எங்கே இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், தொழிலில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், அல்லாஹ்வை நாம் ஒவ்வொரு நேரமும் இஸ்திக்பார் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லியிருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். 71வது அத்தியாயத்தினுடைய 10, 11, 12, 13, 14 வசனங்கள் நீங்க ஜிம்மா முடிச்ச பிறகு எடுத்து பார்க்கணும்.
எதுக்காகலாம் நம்ம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அதை அத்தனையையும் அல்லாஹ் ஒரு காரியத்தில் தருகிறேன் என்று சொல்லுகிறான். எதுக்கெல்லாம் ஓடுறோம்? செல்வத்துக்காக ஓடுறோம், மனைவிக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், பிள்ளைக்காக ஓடுறோம், ஆரோக்கியத்துக்காக ஓடுறோம், பரக்கத்துக்காக ஓடுறோம், நம்முடைய சந்ததிக்காக ஓடுறோம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். 20 வயசுலயும் ஓடணும், 30லயும் ஓடுறோம், 40லயும் ஓடுறோம், 50லயும் ஓடுறோம். இன்னைக்கு 60 வயசானாலும் அவங்களும் ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? காசு வேணும்னு ஓடுறாங்க. ஆனா திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, அந்த நபி தன் சமூகத்துக்கு சொல்லுகிறார்கள், ஃபகுல்துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். யுர்சில ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அவன் தொடர்ந்து உங்களுக்கு மழையை தருவான். வயும்திதுக்கும் பி அம்வால் வபயீதுக்கும் வயஸ்அல்லுக்கும் ஜன்னாத்தின் தஸ்ரி வயஸ்அல்லுக்கும் அன்ஹார், அவன் உங்களுக்கு செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு தொடர்ந்து உதவுவான். மேலும் உங்களுக்காக சோலைகளை, சொர்க்கத்தை அவன் ஏற்படுத்துவான். நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தௌபா கேட்கிறோமோ, அந்த அளவுக்கு எனக்கான சொர்க்கம் ஆல்ரெடி இருக்கும். அந்த சொர்க்கத்தை இன்னும் அல்லாஹ் மெருகேற்றுவான். உங்களுக்காக அவன் நதிகளை ஏற்படுத்துவான். மாலக்கும் லா தர்சூன லில்லாஹி வகாரா, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வுக்கு எந்த மரியாதையும் வழங்காமல் இருக்கிறீர்கள். நம்மளை பார்த்தே கேட்ட மாதிரி இருக்குது. இப்ப உங்களுக்கு மழையை தருவான், செல்வத்தை கொடுப்பான், பிள்ளைய கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான், நதியை கொடுப்பான். நீ எதுக்கு ஆசைப்படுறியோ எல்லாத்தையும் நீ ஆசைப்படுவதை விட சிறப்பாக தருவான் இறைவன். என்ன செய்யணும்? தௌபா கேளு. என்ன மன்னிச்சுறாரவோ, நான் பாவம் பண்றேன், பல நேரங்களில் தவறளிக்கிறேன், பொய் பேசுறேன், புறம் பேசுறேன், வியாபாரத்துக்கு தானே, மோசடி பண்ணிடுறோமே, பொருளாதார ஆசை தானே காரணம், வாக்குறுதி மீறுறோமே, பொருளாதாரம் தானே காரணம். எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரே நிகழ்வு இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அதை கேட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் தருவான், நாம் நினைப்பதை விட சிறப்பாக தருவான் என்பதை நினைவில் கொண்டு வரும் காலகட்டங்களில் ஒவ்வொரு நாளும் சில மணி நிமிடங்களை ஒதுக்குங்கள். முழுக்க முழுக்க நாம் செய்த எல்லா பிழைகளையும் அல்லாஹ்வோட ஒத்துக்கங்க. அல்லாஹ் விரும்புறான். நம்ம என்ன பண்ணோங்கிறத எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறான் அல்லாஹ். அத நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கையேந்தி இஸ்திக்பார் செய்கிற பொழுது உடனே அல்லாஹ் என்ன பண்றது தெரியுமா? சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில யாரையாவது சொல்லணும்ல. இப்ப என் புள்ள என்ன ரொம்ப நேசிக்கிறான், அத்தா ஐ லவ் யூ தாங்கிறான், கட்டி பிடிக்கிறான், நீ சொல்றது கேட்கறேங்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? என் மனைவி கூப்பிட்டு, என் பிள்ளைய பாத்தியா, என் அக்கா தங்கச்சி கூப்பிட்டு, என் பிள்ளைய பாத்தியா, எப்படி தங்கமான பிள்ளை பாத்தியா, அப்படி போம்ல. அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அடியான் கையேந்தி, இறைவா நான் பகல்ல பண்ணேன், இரவுல பண்ணேன், தனிமையில பண்ணேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், என்ன வந்துச்சுறா அப்படின்னு கையேந்துகிற பொழுது இறைவன் மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில் திகைத்து போய் மலக்குமார்களை கூப்பிடுறான். ஏதோ மலக்குமார்களே பாத்தியா, நான் இருக்கிறேன் நம்புறான் பாரு, நான் தான் மன்னிப்பேன் நினைக்கிறான் பாரு, என்கிட்ட எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒத்துக்கிறான் பாரு, மன்னிச்சுட்டேன். உழவுறாங்க வாழ்க்கை. அதை புரிந்து நடைமுறைப்படுத்துகிற ஒரு நிகழ்வை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு முதல்வனாக வாகிறதவன ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜிம்மாவோட அறிவிப்பு சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த தலைமைக்கான வசூலுக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.